மணிப்பூரை மறந்துட்டீங்களா? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? திமுக ஒரு தீய சக்தி. மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம். நேயர்களே, நம்மளுடைய புது வரவு செந்தில்குமார், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். அவர் மெத்த படித்தவர், அரசியல் மற்ற விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறவர். அவர்கிட்ட ஏதாவது கேள்விகளில் குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குறுகிய காலத்தில் குறைஞ்சது ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்போமா, அதுக்குள்ளே 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. குறுகிய காலத்தில் இந்த ஆதரவுன்றது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் உரிமையோட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். 15,000-20,000 பேர் பார்க்குறீங்க. இந்த இதில் போய் பார்த்தா பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிறீங்க. தயவுசெய்து ஒரு 20,000 பேர் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்க்குறவங்களாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்திட்டு அந்த பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகும். உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருந்தால்தான் என்னாலையும் நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு ரிசர்ச்சு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணுன்னா ஆதரவு இருந்தால்தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி மட்டுமே ஒரு 2000-3000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். சொல்லுங்கள், கேளுங்க. செந்தில்குமார் சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கி முதியோருக்கு ஓய்வூதியம், கல்வி கடன் ரத்து, ஆண்டுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும் தெரியுமா? ஆமாம், ஃபஸ்ட் லுக்கு ட்ரெய்லரு. அந்த மாதிரி இவங்க உட்காந்து படம் தயாரிச்சுன்னுக்குறாங்க. கனிமொழி அவர்களை டைரக்டராக போட்டு ஊர் ஊராக போய் லொக்கேஷன் பார்த்து எடுத்துன்னு இவர் வாட்டில் படத்தை எடுத்து முடிச்சு ட்ரெய்லர் வெளியிட்டார். ஃபஸ்ட் லுக் வந்ததுக்கே ஆடி போயிட்டாங்க. நீ எப்படி 2000 ரூபா அறிவிக்கலாம், நாங்கள் தானே அந்த முக்கியமான சண்டை சீன் நாங்கள் தான் வச்சுருந்தோம், நீ அதை போட்டியே அப்படின்ற மாதிரி. 1000 ரூபா கொடுத்தாலும் எங்கள் ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ 2000 ரூபா கொடுத்தா எப்படி நம்புவாங்க? அது அவர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்புவாங்க, எடப்பாடி கொடுத்தா. அதனால் அந்த ஃபஸ்ட் லுக்லேயே சாதிச்சிட்டாரு 2000 ரூபா கொடுக்குறது மற்ற விஷயங்கள்னு. இன்றைக்கி ட்ரெய்லர் வந்துடுச்சு. அதாவது வழக்கமாக இந்த இது வரும், தேர்தல் அறிக்கைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் ஊராக போய் எல்லாத்தையும் கேட்டு எதையும் கேட்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு நினச்சதை எழுதி ஒரு அறிக்கையாக வெளியிடுவாங்க. ஆனால் அதே சமயம் திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி தான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்ருக்காங்க. தேர்தல் கேட்டுன்னு இருங்க அங்கே முடிச்சிட்டாங்க. அது என்ன ஆகுனா, இந்த மாதிரி கேட்குறத நடைமுறையை அந்த இதை உடச்சி விட்டார். இப்போ அவர் 2வது ட்ரெய்லரை வெளியிட்டார். பொதுவாக தேர்தல் அறிக்கை முடிச்சுட்டு மொத்தமாக படிப்பாங்க. இவர் பிட்டு பிட்டாக விட்டுட்டுருக்காரு, இந்தா சாப்பிடு அப்படின்னு. அப்போ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருகிறோம் அப்படின்னாங்க. ஆகா ஓகா ஐயோ தலைவனைப்பார், நடையப்பார், உடையப்பார் அப்படி இப்படின்னாங்க. 100 ரூபானா ஒரு குடும்பம் ஒரு 2 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்னா 6லேருந்து 9 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துவாங்க ஒரு குடும்பம். அப்படி 100 ரூபா கொடுத்தா 900 ரூபா கூட கொடுக்குற மாதிரி இருக்காது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. அதுவே கொடுக்கல. ஆனால் இவர் 3 சிலிண்டர் இப்போ அறிவிச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் சராசரி ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர். அதில் 3 சிலிண்டர் ஃப்ரீனா இது நாளைக்கு நாங்களும் கொடுப்போம்ல, பார்த்தோம்ல 100 ரூபா கொடுத்ததே பார்த்தோம்லன்ற மாதிரி போயிடும். அப்போது அந்த 3 சிலிண்டர் மிகப்பெரிய வரவேற்பு. 2வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு இதில் கூட்டுறவு வங்கிகளை வாங்கின கடன் தள்ளுபடி. இதெல்லாம் விட முக்கியமானது கல்வி கடன் ரத்து. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே 30 வயசு 35 வயசு வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம் சொல்லுவான், படுவாய்களை நம்பி ஓட்டு போட்டேன், கல்வி கடன் ரத்துன்னாங்க. அடுத்த வருஷமே ரத்தாயிருக்கும், ஜாலியாக நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா பண்ணவே இல்லைங்க. கல்வி கடன் ரத்து பொதுவாக 30 வயசு தான் ஸ்லாப்பு, அதே மாதிரி தள்ள பண்ண முடியாது. அப்போ அந்த டைமில் எல்லாம் எவ்வளோ எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த அளவுலாம் அவன் காண்டாகி வேறு இடத்துல போடுவோம். எல்லாருக்கும் போச்சு இல்லை. ஆமாம். இப்போ இவர் அறிவிச்சிருக்காரு கல்வி கடன் ரத்து, அந்த இதை கையில் எடுத்துட்டார். இப்போ நாங்களும் பண்ணுவோம்லன்னா நல்லா பண்ணுவீங்கன்னுவாங்க. அதான் இவங்க ரிலீஸ் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி எது வேணா இருக்கட்டும், அவன் பொருளை எடுத்து ஒன்றே போடுறது, அவ்வளோதான். அதுலேயும் பெரிய பொருளாக எடுத்து போடுறது. 3வது, சிறுபான்மை பெண்கள் கல்வி உதவித்தொகை இது தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன். இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்கல்ல. அது பெரிய அளவில் இந்த பிரச்சாரம் பெருசாக கொண்டு போனால்
இவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதிமுக பொதுவாக திருமாவளவன் வார்த்தைகளில் சொல்லணுன்னா அது ஒரு மதசார்பற்ற கட்சி தான். அவர்கள் பாஜகவோட கூட்டு வச்சுருந்தாலும் அவர்கள் கொள்கையில் அவர்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் மற்ற பாகுபாடு பார்ப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஒன்று தான். இவங்க கூட ஏதாவது ஒட்டிகிட்டு இருப்பாங்க, பெரியார் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்னு. இதே அதெல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன தைப்பூசத்துக்கு சொல்லணுமா, இதோ இப்போ அறிக்கை விட்றேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு எல்லோரும் கூட இருப்பாங்க. திராவிடன் என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, ஏதாவது பண்ணிட்டு போனோம் அவ்வளோதான் போ அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. அதை விட்டுட்டு அதை விட்டுறது, இதை உருட்டுறது, ஐயா பூசா வண்டியில் உட்காந்து முறுக்கிறது, இதெல்லாம் சோறுபடாதுங்க. ஜனங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதான் பார்ப்பாங்க. அப்போ இவர் ஒரு பெரிய இதில் ஹீரோஷிமாவில் ஒரு குண்டை போட்டார், அடுத்து நாகாசாகியில் ஒன்று போட்டாப்புல, அடுங்குண்டு வெடித்து சதுர்னுக்குது. இன்னும் ரியாக்ஷன் வரல இந்த சைடு, யோசிச்சுன்னுக்குறாங்க. ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொன்று, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தவேக தலைவரோட கருத்துக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வந்து கூட்டணிக்கு வந்து பாஜக தான் வந்து தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிற விதமாக இவர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளில வாங்க, நாட்டு நடப்புலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அமித்ஷாவே வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய சொல்கிறது. வீட்டை விட்டு வெளியே வா, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ கஷ்டம் இது. டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க, டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. அது ஒரு கஷ்டமான வேலை. என்ன தான் பண்ணுறாரு தெரிலங்க. இந்த ரிப்போர்ட்டருங்க போயிட்டு என்ன கேட்கணும், ஏங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களாம் கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுகிறீங்க அப்படின்னு கேட்கணும். என்ன தான் பண்ணுகிறீங்க வீட்டில் உட்காந்து. டிவி பார்த்தா உலக நடப்பு தெரிஞ்சிடும், அதுவும் பார்க்குறதில்ல. சரி பேப்பர் படித்தா தெரிஞ்சுக்கலாம், இல்லை டேப்பில் எதுன்னு வச்சுக்கிட்டு ட்விட்டர், இன்ஸ்டா எதாவது பார்த்தா, சினிமா சைடே பார்த்துங்கிறான்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா வச்சுக்கின்னு ரீல் தள்ளினார் பார்ப்பல அப்படியே. குஷ்பு அவங்க வந்து விஜயனை வந்து அரசியல் கட்சி தலைவராகவே பார்க்கல, ஒரு நடிகராகவும் டான்ஸராகவும் மட்டும்தான் இப்போ வரையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் எனக்குலாம் ஒரு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஆடுவேன். நேற்று ஆடின டான்ஸ் பிடிக்கல, அது என்னமோ இப்படின்னு வயசான மாதிரி ஆடினுங்கிறாப்புல. பொதுவாக நல்லா ஆடுவாப்புல, நல்லா இருக்கும், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே இருக்க வேண்டியது தானே. இல்லாத ஒன்று எதுக்கு நோக்கி வர்றீங்க? வீட்டை விட்டு வெளியே வா, அப்புறம் அரசியல் பழகு, அனைவரிடமும் பேசு. ஆத்திச்சூடி மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாம், வேற என்ன? அப்போ இந்த வேலைலாம் என்ன ஒரு திருக்குறள் சொல்லுமா, நாங்கள் ஆத்திச்சூடி சொல்லக்கூடாதா? அவர் சொன்ன குரலுக்கு எனக்கு உடனே ஒரு இது வந்துச்சு. எது? கவுண்டரா? ஆமாம், இவர் மட்டும் சொல்லுதா, அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் புஷி சொல்வதே உலகு. ஏன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. அப்போ ஜான் போகிறாப்புல. ஜான் எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாப்புல, அந்த குரூப்பில் அவர் மட்டும்தாங்கிறாப்புல. அப்போ அட்மின் யாருன்னு கேட்கலாம்ல. ஆமாம், அட்மின் வந்து காடு. சீரியஸா நான் இப்படி தான் சிரித்தேன். அவர் ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க, சிரிச்சாங்க அப்படின்னாப்புல. என்னங்க சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க, இதை சொல்லி விஜய் ஏமாத்தினுக்கிறாராம். இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன், தலைவரை உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு போட்டுக்கிறாப்புல கடவுள். அப்படியே அவர் அதை நம்பினுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர், தலைவரை அப்படியே குனிங்க, அங்காளம்மன்ட்ட போயிட்டு இருந்தோம் தலைவரை. ஏய் என்ன நினச்சின்னுக்கிற தலைவரை, எல்லாம் சூப்பர். இப்போ தான் ஜோசியர் பார்த்தேன், ஒரு ஜோசியர் ஒருத்தர் காரில் ஏற்றின்னு போகிறாரு பாருங்க. அவர் சாதாரண செய்தி தொடர்பாளர். விஜய் காரில் பக்கத்தில் கூட உட்காரச்சு கூட்டு போகிறார். ஏங்க கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆகுது, அவர் கூட ஏற முடியல. நம்ம பொதுச் செயலாளர் காரை துரத்தின்னு ஓடியாராரு. கார் துரத்தி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க புதுசாக. கார் துரத்தி எங்கே இருக்கிறாரு? யாரப்பா சொல்கிற? நம்ம பொதுச் செயலாளர் தான். என்ன திடீர்னு இப்படி சொல்கிற? அன்றைக்கி காரை துரத்துனார பார்க்கலையா அப்படின்னு அவங்கள கூட ஏற்றலை. ஆனால் கட்சியில் இவங்களா ஒரு பொறுப்பு போட்டுக்கிறாங்க, செய்தி தொடர்பாளர் மாதிரி. இன்னும் லயலாமணி இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள இருக்கிறவர் விஜய் கூட காரில் போகிறார். நம்மால் தான் பார்த்துன்னு இருப்பாங்க. விஜய் குனிஞ்சி செருப்பு எடுத்து ஓதறனால நியூஸ் போடுறான்ல. திடீரென விஜய் செய்த அந்த செயல் என்னடா பண்ணார்? வெளியே வந்ததுடன் கீழே குனிந்து செருப்பை எடுத்து அந்த சம்பவம் என்னதாண்டா பண்ணார்? கல் மாட்டிக்கிச்சான், உதறினாரான். அவரும் காலில் தட்டி தட்டி பார்த்தாரு. அது என்ன நீ விஜய் நான் உடனே போயிடுமா? அது கையில் எடுத்து உதறியா? தான் போகணும், கையில் எடுத்து உதறினாரான். இது செய்தி. இதை என்னம்மா போட்டான்? கூட்டம் முடிந்து வெளியே வந்தவுடன் விஜய் செய்த அந்த செயல் நெகிழ்ந்து போனால் புஷி. என்னடா பண்ண, என்னடா நெகிழ்ந்து போனான்னு பார்த்தா அவர் கையால் அவரே குனிந்து அவர் செருப்பு எடுத்து அவரே உதறினாராம்.
எங்கே போய் முட்டிக்கிறது? அப்போ இந்த மாதிரினா இவர் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, தம்பி வா வெளியே வான்றார். வெளியே வந்தால் தானங்க தெரியும். இது வரைக்கும் அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, அவர் வெளியே வரதில்லை. ஏங்க வெளியே வரதில்லை? நான் வெளியே வரட்டுனாலும் என்னை பற்றி பேசுகிறீங்கல்ல, ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசலாம், நீங்கள் பேசுகிறீங்கல்ல, ஏங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன்? நாங்கள் பேட்டி கொடுத்தோம், நீங்கள் செய்தி போடுறீங்கல்ல. என்னதான் ஏன் சொல்ல வர்றேன்? எல்லாத்துக்குமே சமாளிச்சிங்கன்னா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? மக்கள் பிரச்சனையை பேசுங்க. ஏன் பேட்டி கொடுக்க அருண்ராஜ் முதல்வரை பேச சொல்லுங்கள், பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ஏன்பா அவர் 58 வருஷம் அரசியலுக்கு சொந்தக்காருப்பா. 1968 வந்தார். 57-58 வருஷமாக அவர் அரசியலில் இருக்கார். அவர் பார்க்காத பத்திரிகையாளர் கிடையாது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பலரையும் பத்திரிகையாளர் பார்த்துருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ தான் இடம் இந்த கூட இருக்கிற டீமு தலைவரை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, சிக்கலாகிடும். நாங்களே கேள்வி கொடுப்போம், நாங்களே கொஸ்டின் அவுட் பண்ணுவோம், ஆன்சரையும் அவுட் பண்ணுவோம், நீங்களே பேசிங்க தலைவர்னு. அப்படி பார்த்தாலும் நேற்று பேட்டி கொடுத்துட்டாப்புல. செட்டப்பு தான் போட்டிருக்க, வெள்ளை சட்டை எங்கே தைச்சது, டைலட்டை தான் சூப்பர் அப்படின்ட்டு. அப்புறம் வேறு கேளுங்க, பட்ஜெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களை பாதிக்கும் பட்ஜெட்டு, நிதி கொடுக்கல, அது இது வஞ்சிக்கிறது, ரைட்டு. அப்புறம் அவங்க புதுசாக எதிரி வராது ஒப்புக்காது சொல்லுவாங்க. திருக்குறள் கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வேறு சொல்லிட்டாப்புல. அது பயங்கரமான கண்டுபிடிப்பு. அது கண்டுபிடிச்சாப்புல. இன்னும் உங்களுக்கு எதிரி இருக்கிறார்களா தலைவரே அப்படின்னு. நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை. முடிஞ்சிச்சா? பேட்டி கொடுத்துட்டாரா அருண்ராஜ்? எங்கே உங்கள் தலைவர் எப்போ பேட்டி கொடுப்பாரு? நாங்கள் சொன்ன பிறகு உங்கள் தலைவரே பேட்டி கொடுக்க வைத்து விட்டோம் அல்லவா? ஆட பாவீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணி விஜய் வெளியே வர வைங்கப்பா. வருவார். போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு மேலே சேலத்துக்கு வர்றாரு. என்ன பண்ண போகிறாரு? 10 நிமிஷம் பேசுவார். அதில் 5 நிமிஷம் சார் அங்கிள் அவ்வளோதான். பேசினாரா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் பேசணும். என்னையா இவங்களுக்கெல்லாம்? அவங்கள தானே நீங்கள் தயார் பண்ணணும், அந்த ரசிகர்களை தானே தயார் பண்ணணும். அவனுக்கு வேறு விசில் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ காலில் போய் அடிச்சுன்னுக்கிறான், உருன்னு அடிக்கிறான். நம்மளால் வீட்டில் குப்பை வண்டி வந்துச்சுடா, குப்பையறான். வெளில வந்து பார்த்தா குப்பை வண்டி காணும். தம்பி இங்கே குப்பை வண்டி இருந்தது எங்க? இல்லைக்கா வரலக்கா, விசில் சத்தம் கடிச்சுப்பா, நான் தான் காடிச்சேன். சாவடிச்சிடும் ஒன்று, அடுத்த தடவை வா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் விசில் அடிக்கிறது, கோயிலில் போனால் அரோகரான்றான், இவன் விசில் அடிக்கிறான். இந்த மாதிரி இப்போ விசில் கொடுத்துட்டாங்க. இது அதனால் அரசியலை பேசுகிற அளவுக்கு தலைவர் இருந்து கட்சியை நடத்திட்டு போனால் தான் அது கட்சி. அதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே எம்ஜிஆரை பாருங்கள், எம்ஜிஆரை நாங்களாம் பார்த்து முடித்து அவரே போய் சேர்ந்துட்டார். இப்போ தூக்கின்னு வந்து எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ரோல் மாடலாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரோல் மாடலானா தொப்பியும் கண்ணாடியும் போட்டுக்க சொல்லுங்கள். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, எங்களை எப்படி அப்புறம் நீங்கள் ஊழல் கட்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களை எப்போ நாங்கள் அப்படி சொன்னீங்களே, அதை எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போனேன், அதை போய் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு போயிடுவார். இன்னொன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழல் வழக்கில் சிறை சென்ற செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசலாமா அப்படின்னு. நான் எங்கேங்க பேசினேன்? இந்த ஜான் எங்கே எழுதி வேணுந்தாப்புல படித்தேன், அதை போய் பேசினேன் ஊட்டின்னுக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதனால் அவர்களுக்கு சீரியஸாக எந்த விஷயமும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த இது வெளியிட்டிருக்காங்க, விருப்ப மனு வாங்குறேன்னு. விருப்ப மனு இப்போ அதிமுக வாங்குறேன்னா, ஆண் வேட்பாளர், பெண் வேட்பாளர், மாற்றுத்திறனாளிகள், பட்டியலினத்தவர், இப்படிலாம் வகை பிரிச்சுடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ ரேட்டு, இவங்களுக்கு இவ்வளோ இதுன்னு அந்த ஃபார்முக்கான காசு. பொதுவான ஆட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவாங்க. பெண்களுக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். மாற்றுத்திறனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட்டியலினத்திற்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் விருப்ப மனு 6ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்களாம். எவ்வளோப்பா ரேட்டுன்னு கேட்குறான். நீ ஏன்டா இப்போ வந்தேன்னு கேட்குறான். நாங்கள் அப்படி வந்தால் பழக்கம், தலைவர் படம்லாம் அப்படி தான் போயிடுவோம், முன்னாடியே போயிடுவோம். 2 நாளைக்கு முன்னாடியே வருவா. அதுக்குன்னு அம்மா வந்துட்டேன், எவ்வளோ ரேட் சொல்லு. ரேட்டா? ஆமாம், ஃபார்ம் வாங்குறது துட்டு கொடுக்கணும்ல. ஓ அப்படி ஒன்றுக்குதா? செங்கோட்டையன் சொல்லவே இல்லை, இது கேட்டு வரேன்ட்டு போய்க்கிறாங்க. இந்த விருப்ப மனுவில் கூட இவ்வளோ பிரச்சனைனா, இவர்கள் எப்படி வேட்பு மனு தாக்கல் பண்ணி அது பிரச்சாரம் போய் காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சி போகணும், 5 மணிக்கு எழுந்துச்சிடணும். அவன் வீட்டிலேருந்து அப்போ தான் பால் வாங்க வெளியே வருவான், நிற்பான் எதிரில். அப்படின்னு என்ன மறந்துடாதீங்க, காலைல விட்றா மறந்துடான்னு கேட்டுனுக்கிறேன்னு. ஐயா போன வாரம் பயங்கரமாக திட்டினார் இவர், நம்ம காலில் விட்றாரு, அவங்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி போய் காலையில் ஓட்டு கேட்கணும், மத்தியானம் கேட்கணும், நைட்டு கேட்கணும். அன்றைக்கி ஃபுல்லாகவே இதாகி அப்படியே ஆஞ்சி ஓஞ்சி விழுந்துருவோம். சுகர் பார்ட்டிலாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஓட்டு கேட்டே ஆகணுன்றோம். அந்த வீடு மாடியில் இருக்குதுல, 3ஆவது மாடி போகணுன்னுவோம். டேய் லிஃப்ட்டு கூட இல்லைடா, 5 ஓட்டுக்குது பார்த்துக்குப்பான்னு அவள் தான் சொல்லுவேன். லிஃப்ட்டுனா பார்த்துனா தெரியாதுன்னுவான், போவான். இவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லாமே உனக்கு முதல் ஃபார்முக்கே நீ ரெடி ஆகலை. அதனால் இவர்
ஒரு எடப்பாடி சொன்ன மாதிரி தம்பி முதல்ல அரசியல் பழகு, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம், விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொன்று தைரியமாக இரு, உனக்கு தைரியன்றதே கிடையாது அப்படின்றத சொல்கிறாப்புல தான் நடக்குது. சார் சமீபத்தில் நடந்த நேர்காணலில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் காங்கிரஸா தாவேகாவா? ரெண்டுத்துக்குமே இப்போ சொல்கிறாரு, ரெண்டுத்துக்குமே அவரோட தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் ஆகிட்டார் திடீர்னு தான் இப்போ சொல்லிட்டாரு. வர அடுத்து வரேன், காங்கிரஸ் முடிச்சிடும் ஃபஸ்ட்டு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து வலுவிழந்ததுக்கு காரணம் வந்து கூட்டணி தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸுக்கு வந்து ஒரு 12% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ, எந்த வருஷம்? இப்போ கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு காங்கிரஸ் வலுவிழந்ததுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு அவர் வந்தார், இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. உண்மையிலே காங்கிரஸ் வலுவிழந்ததுக்கு காரணம் கூட்டணி தானே? ஆமாம், எல்லாரும் முதலும் சவாரி செஞ்சா உன் கால் ஏண்டா நீ ஏண்டா நடக்க மாட்டேங்கிற, கால் ஏண்டா அப்படி ஆயிடுச்சின்னு கேட்டால் நடந்தால் தானே கால் பவர் ஆகும். முதுகுலேயே சவாரி பண்ணால் இதுதான் பிரச்சனை. கொஞ்சமாக நடந்துருந்தால் நடக்க முடியும் சொந்த காலில். அதனால் காங்கிரஸ் வந்து 1967 திமுக ஆட்சி வருது இல்லை, எம்ஜிஆர் சுடப்பட்டு அந்த டைமில் திமுக ஆட்சி பிடிக்குது. அண்ணாக்கே நம்பிக்கை இல்லை, எம்பி போய் நின்னார், ஜெயிச்சிட்டோமா அப்படின்னா. ஜெயிச்சிட்டோம் தலைவரை. எப்படி ஜெயித்தோம்? அதான் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், எம்ஜிஆர் சுடப்பட்டதை ஜெயிச்சிட்டோம். அப்படியா, சரி அப்படின்ட்டு அப்போ எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து முதல்வர் ஆனார். அப்போவே காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி, திமுகவுடைய பர்சன்டேஜ் கம்மி. 28 29, காங்கிரஸ் 33 என்னமோ. அதற்கு பிறகும் 80 டிஎம்கேவும் காங்கிரஸும் நிற்கிது. செம்ம அடி, எங்கே மிசால அடி நிமித்திட்டாங்க. அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, வாங்கின அடிலாம் ஞாபகம் இருக்கா? இருக்குது, சேர்ந்துலாம். எம்பி சீட் நிற்கிறாங்க, அதில் ஜெயிக்கிறாங்க. திமுக 22%, காங்கிரஸ் 33%, ரெண்டும் சேர்ந்து 55%, 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆர் 2 இலை காமிச்சனால 2 சீட்டு இப்படின்னாப்புல 2 சீட்டு அப்போ அப்படி கிண்டல்லாம் பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர் 23%, கூட்டணிலாம் சேர்ந்து ஒரு 25%. அப்போ தான் ஆட்சியை கழிச்சு விட்டு 55 இருக்கோம்ல நம்ம வந்துடலான்ட்டு பாதி கொடுத்து நின்னார் கலைஞர். கலைஞரே முதலமைச்சர் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவர் இந்திரா காந்திலாம் சொல்லி எப்படி இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர்ன்ட்டாங்க. 55% 24%ன்னொன்னா நம்ம ஜெயிச்சிருவோம், ஏய் நான் தான் முதலமைச்சர், நீ பொது பண்ணி அது இந்த அளவுக்கு பிரித்து வச்சுட்டாங்க. பார்த்தா எம்ஜிஆர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன தப்பு பண்ணான், ஆட்சியை கவுத்துட்டீங்க அப்படி இப்படின்னோன்னா அப்படியே ஜனங்க திருப்பி போட்டுச்சு. எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். 45% வந்து இவங்க குறைஞ்சிட்டாங்க. 48லேருந்து 37க்கு வந்துட்டார் கலைஞர். டிஎம்கே எண்ணிக்கை ஜெயிக்க முடியல. 80 எலெக்ஷன் எம்ஜிஆர் மீண்டும் முதல்வர். அப்போவும் காங்கிரஸ் டிஎம்கே விட ஜாஸ்தி பர்சன்டேஜ். அப்போ 2 காங்கிரஸ் இருந்தது. அப்போ தான் இவர் இறந்த பிறகு காமராஜர் ஒன்று சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு பல தேர்தலில் 89 தேர்தலில் ஜானகி அணி கூட அவ்வளோ வாங்கலை. ஜானகி அணியோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 26 கிட்ட வாங்கிச்சு. காங்கிரஸ் தனியாக இருந்துச்சு, 26 சீட்டுக்கிட்ட ஜெயித்தாங்க, நல்ல பர்சன்டேஜ். இப்படியே வந்த காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் ஒரு இது வச்சுருந்தாங்க, ஃபார்முலா 2:1ன்னு. ஜெயலலிதா 89 91 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பார்லிமெண்ட்டுனா 24 இடம் காங்கிரஸ், 12 இடம் ஏடிஎம்கே, 3 இடம் வந்து மற்றவங்களுக்கு துண்டுத்துக்கூடா. இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் அப்புறமா உடச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, 63 இடம்பா இருக்கட்டும், 63 ஜெயிக்கிறியா, ஜெயிக்கிறத சொல்லு அப்படின்ட்டு 25 கொண்டு வந்து விட்டாப்புல. யார்? இந்த பிரசாந்த் கிஷோர், இந்த டீமு. அதனால் தேஞ்சி போனது யார்? இந்த முதுகில் சவாரி பண்ணது யார்? காங்கிரஸ். நீங்கள் 88ல் ஜானகி அணி வந்து 89 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. ஜெயலலிதா மீதியை உடச்சிட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா தலைமையில் அதிமுக 60 எம்எல்ஏ இவங்க வச்சுக்கிறாங்க காங்கிரஸ். அப்போ கேட்குறாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. அன்றைக்கி ஆதரவு கொடுத்துருந்தா 84 வந்த கவர்மெண்ட்டு 89 வரைக்கும் தொடர்ந்துருக்கும். 88 தான் அந்த ஆதரவு கேட்குறாங்க. அடுத்த ஒரு வருஷம் தொடர்ந்துருக்கும். ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டார் இவர் ராஜீவ்காந்தி. அதனால் ஆட்சியே கவுந்துச்சு. இந்த மாதிரி தப்பாக முடிவெடுக்கிறது. 96ல் ஜெயலலிதா கூட சேரலாம், ஜெயலலிதா கூட தான் ட்ராவல் பண்ணுவோன்னாங்க. அன்றைக்கி வெளியில் வந்து திமுக கூட இல்லை வேறு ஏதாவது தனியாக பண்ணியிருந்தா கூட இதாக இருக்கும். அன்றைக்கும் ஒத்து வரல, மூப்பனார் கட்சியை உடைச்சிட்டு வெளியே வந்தார். இந்த மாதிரி காங்கிரஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம். அப்புறம் மாநில தலைவர்களை மதிக்கிறதே கிடையாது, இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறது. இது எல்லாம் தான் காங்கிரஸ் உடைய அழிவு காரணம். அதெல்லாம் மீறி காங்கிரஸ் நல்லா இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி பார்த்துக்குவாப்புல, என்னடா இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு எப்படி முட்டு சேர்ந்து கூட்டு போகிறன்னு ஐடியா கேட்பாப்புல.
அந்த ஐடியா கொடுக்குற ஆள் தான் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் வந்து யோகியம் பேசுகிறார். ஒழுங்காக பீகாரில் ஜெயிச்சிருக்கலாம். பீகாரில் அந்த ஆட்சி 5 வருஷம் அங்கேயுமே அதான் ரீசன் அப்படின்னு சொல்றாரு. பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படின்ட்டு வரிசையாக சொல்லிட்டு வராரு. பீகார்லேயுமே இதான் ரீசன். அவர்கிட்ட இந்த நெறியாளர் இப்போ நானும் தான் கேட்டிருப்பேன், யாருங்க அந்த முட்டு சந்து கூட்டு போனது? ஹரியானாவில் 42% காங்கிரஸ், 4% ஆம் ஆத்மி. எம்பி எலெக்ஷனில் 10 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. 10-0 யார்? பிஜேபி 10-0. 2024 எலெக்ஷனில் நிற்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம், பிஜேபி தனியாக. 5 எம்பி 5-5 அடிச்சிடுறாங்க. அப்போ தான் பார்க்குறாப்புல ராகுல் காந்தி, என்னடா இது ஜெயிச்சிட்டோம், நமக்கு இது ஒத்து வராதே அப்படின்ட்டு சட்டசபை தேர்தல் வருது. ஆம் ஆத்மியை கழட்டி விட்டுறாங்க. அப்போ 42-4-44 அவங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. போச்சா? எவனா எந்த பைத்தியக்காரனா பண்ணுவானா? கூட இருந்திருந்தா. அடுத்து டெல்லி, அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேர்ந்துருந்தா பிஜேபி வந்திருக்காது. அங்கேயும் பிஜேபியும் இதுவும் ஒன்றுக்குன்னு முடிஞ்சது கதை. யார் பண்ணது? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. யார் இவர்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ராகுலுக்கு முட்டு சந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவருக்கு ஜூனியர் ஒருத்தருக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில். யார் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். ஜானுங்க. அப்புறம் என்ன, முட்டு சந்துனா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஜானு இவரெல்லாம். பீகாரில் என்ன நடந்தது? ஒழுங்காக அந்த ஆள் தேஜஸ்வி ஒரு 75 எம்எல்ஏ வச்சுக்கின்னு நல்லா பெருமையாக இருந்தாப்புல. லல்லு பையன், அது பெரிய ஆள். நம்மளும் எல்லாம் பேசியிருந்தோம், பீகாரில் எலெக்ஷன் வச்சா 75 வச்சுருக்காப்புல, எப்படி ஒரு 89 ஜெயிப்பார், விட்டா ஆட்சி கூட பிடிச்சிருவாருன்னு. அப்போ தான் நம்மால் போய் சேர்ந்தாப்புல ராகுல். இந்த வடிவேல் ஒரு பத்தில் சீட் ஆடும்போது சொல்லி தருவாப்புல, இதை இறக்கு ஆடா இது தூக்கி போடியா அது போடியான்னு. லாஸ்ட்டில் இவனை தோக்கடிச்சிட்டு, ஒழுங்காக நான் ஜெயிச்சிருப்பேன். அவன் கவுத்திடுவோன்னு நினச்சிருப்பான். ரம்மியில் லாஸ்ட்டு ஒரு 20 ஃபுல்லுக்கு தாங்காதுன்னு வாங்க. அதாவது 20 பாயிண்ட் தான் இருக்கும், கம்பல்சரி ஆடணும். ஆமாம். மிஸ் ஆச்சுன்னா தோற்றுருவோம். அந்த டைமில் என்ன பண்ணுவான்னா, எதிர்பார்ட்டி முடிச்சிக்கலாயா அப்படின்னா என்னன்னா, பந்தயம் கண்டதெல்லாம் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு, இல்லாட்டி எதாவது பார்த்துக்கூடியா முடிச்சிக்கலான்னு. அதெல்லாம் முடியாது, ஆடுன்னு சொல்லிட்டு அடிச்சு கவுத்திட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்குவானுங்க. அந்த மாதிரி இவன் கம்பல்சரின்னு வந்துடும் எதிர் சைடு. வடிவேல் என்ன பண்ணுவாப்புல, இவர் ஆட விட்டு இவரை தோக்கடிச்சு அவனை ஜெயிக்க வச்சுருவாப்புல. அவன் எல்லா காசையும் எடுத்துகிட்டு தெய்வமே அப்படின்ட்டு போவான். இவன் கேட்பான், ஏன்டா அது மாதிரி பண்ண, எனக்கு இன்னும் ஆடவா தெரியும், ஏதோ காடை தூக்கி போட்டேன் வந்தேன்னு. அந்த மாதிரி அவன் பாட்டில் கம்மு நிம்மதியாக இருந்தான் அந்த தேஜஸ்வி யாதவ். அங்கே போய் கூட்டு சேர்ந்து பிரச்சனை பண்ணி ஓட் ஷோர் எஸ்ஐஆர்னு தூக்கிட்டு போய் சுற்றி அவங்க ஃபுல்லாக மண்ணின் மைந்தர்கள். அந்த மண்ணுக்கேற்ற பிரச்சாரம். அந்த பேர் சொல்கிறாருல்ல, 3 கேஸ் சிலிண்டரு, இந்த மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. இவர் கல்லுக்கடையை திறப்போம். ஏற்கனவே அவன் குடிச்சு கடுப்பாகி இப்போ 5 வருஷமாக மது விலக்கு இருக்குது, நிம்மதியாக இருக்குதுங்க அங்கே இருக்கிற பொம்பளைங்க. கல்லுக்கடையை திறப்போம், ஓட் ஷோர்னோன்னா என்னையா ஓட் ஷோரு, வாக்கு திருட்டு. என்ன திருடினாங்க? ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருக்குது, சரி 5 ஓட்டு இருக்கிறதுல 50 ஓட்டு இருக்குது, சரி இதுக்கு என்ன பண்ணணும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்லை தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். அதுதானே பண்ணுது எஸ்ஐஆர். அதுதானே தீவிர வாக்கு திருத்த பண்ணி வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ ஓட்டுக்குது? 5 50நாங்களே, மீதி 45 கூப்பிடுங்க சார். அவங்களாம் அங்கங்கே ஒழிஞ்சுன்னுக்குறாங்க சார், யாருன்னு தெரியாது. நீ ஒன்ட்டு என்ன ஃபார்ம் இருக்குது? 5 தான் இருக்குது, கொடு, இந்தா போ. 45 கண்டோம். இந்த வேலையை தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் இது அந்த வேலையே இவர் ஓட் ஷோர்னு ஊட்டியிருந்தார். அப்புறம் என்ன பண்ணாது? இவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி தான் தலைவரை. அப்படியே போகிறீங்க, போய் போட்டில் போய் ஓட்டு கேட்கணுமா? நடுவில் டம்மான்னு குதிச்சிருங்க, அப்படியே நீந்துறீங்க. அது நீந்துனா 5 தொகுதியில் ஜெயிச்சிருவோம். இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்கும், அங்கே எப்படா வலிக்கும்னா நீந்துங்க தலைவரை, அப்புறம் பாருங்கன்னாங்க. உள்ளதும் போச்சு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். அதை இப்போ ஐயா புஷா முறுக்குங்க தலைவர்ன்றாங்களே, அதான் முறுக்குனா 3 சீட்டு கிடைக்கும் தலைவர் எக்ஸ்ட்ரா. இங்கே முறுக்குனா அங்கே எப்படா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? முறுக்குங்க தலைவரை அந்நியார் எப்படி ரசிப்பாங்க பாருங்கள். 74 வயசுல எப்படி இருக்கிறீங்க தலைவர், அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்கன்னுவாங்க. அது அந்நியாருக்கு ஓகே. ஆட்சிக்கு கோபம் வருமா வராதா? நாங்கள் இங்கே செத்துனுக்குறோம், இவர் பாடுறா காலையில் போட்டு ஐயா புஷா வண்டிக்கு அம்பாசிடர் வேலை பார்த்துன்னுக்குறாருன்னு. அப்போது இந்த மாதிரி அங்கே இவர் யார்? பிரவீன் சக்கரவர்த்தி தான் அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. பண்ணி விட்டு 61 தொகுதி கேட்டு சண்டை போட்டு 6 தொகுதி ஜெயிச்சிட்டு வந்தாங்க. இங்கே இதை நம்பி இவர் வாக்கு திருட்டு ஓட் ஷோர் அப்படியே மொழிபெயர்த்துட்டார். வாக்கு திருட்டுன்னு உருட்டினார். இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன இது, படிவம் வாங்கினா ஃபில் பண்ண கொடுக்கணும், அவள் தானே, வேற என்ன? அப்புறம் பண்ணுறது யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அந்த ஊழியர்கள். அப்புறம் இவருக்கு தெரிஞ்சு போய் வாக்கு 97 லட்சம் நீக்கினாலும் கரெக்டு தான்ட்டு கம்முன்ட்டார். வாய் திறந்தாரா? அக்கா மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. யார்? வெஸ்ட் பெங்கால் ஆகிற தீதி இன்றைக்கி பழைய கருப்பு கவனம்லாம் நல்லா அடித்து துவச்சி எடுத்து மாட்டி நானும் வக்கீல் தான் போய்க்கிறாங்க. நாளைக்கு தெரியும் பாருங்கள் டமாஸ்.
அப்போ எஸ்ஐஆர்ன்றது சாதாரண ஒரு நடைமுறை தேர்தல் ஆணையம். அதே ஒரு பிரச்சாரமாக்கி இப்போ பீகாரில் ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்கிற பெண்களுக்கு 2 லட்ச ரூபா நாங்கள் தர்றோம், அதுக்கு முதல் கட்டமாக 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம், 2வது மதுவிலக்கு, 3வது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்மால் அவர் 3 கருணாநிதி, அவர் அங்கே இருக்கிற நிதிஷ்குமார், எந்த கூட்டணி மாறினாலும் அவர் தான் முதலமைச்சர் தெரியுமா? இப்படி ஒரு ஆளை பார்த்துக்கிறீங்களா? அவரை ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அதிகமான முதலமைச்சர். ஒரு நாள் காங்கிரஸ் கூட இருப்பார், ஒரு நாள் ஜனதா தளத்தில் இருப்பார், ஒரு நாள் பிஜேபி கூட இருப்பார். யார் கூட இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர். இப்போ அவர் அவங்களோட கம்மி, 10 சீட்டு கம்மி, ஆனாலும் அவர் தான் முதலமைச்சர். இங்கே உருவினா அங்கே உருவிடுவார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அதனால் அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கில்லாடி அவர்கிட்ட போய்ட்டு உங்களுடைய வேலையை காமிச்சிங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்திலாம் ஒரு ஆளா அமுச்சு விட்டாங்க. 202 சீட்டு, 252ல் 202 சீட்டு ஜெயிச்சாங்க. அது காரணம் அந்த கூட்டணியை ஒற்றுமைப்படுத்தி ஒரு பெரிய படம் காமிச்சாங்க. சேம் அதே டெக்னிக் தான் இங்கே அமித்ஷா எங்கள் டிடிவி எல்லாத்தையும் உள்ளே எழுத்து போட்டு ஒரு படம் காமிக்கிறது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இங்கே அப்படியே இப்போ கப்பல் தள்ளாடினுது, அங்கங்கே நீங்கள் வேறு ஓட்ட போட்டுனுக்குறாங்க. தலைவர் நான் ஒரு குத்துறேன் அப்படின்னு குத்தினுக்குறாங்க. இதில் இவர் கூடுதலாக தாவேகாவுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் வேலை பார்க்குறாரு. ஆமாம், தாவேகாவுக்கு வந்து 18% வாக்கு வங்கி இருக்குது. தாவேகா தான் 3வது பெரிய சக்தின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று விட்டிங்களே, ஆட்சியை பிடிக்கும், தனித்து நின்னாலும் வாக்கு வங்கி வாங்கும், வலுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 23% வாங்கினாங்க 2024 அதிமுக. எதாவது பண்ண முடிஞ்சதா? 0. 23% அதிமுக விட 18% தாவேகா பெரிய கட்சியாம். 23 பெருசா 18 பெருசா? 23 தான் பெருசு. அவருக்கு யாரோ வேறு தனியாக கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ராகுல்கிட்ட சொன்னால் ராகுல் நம்புவார். 2வது தனித்து நின்றாலும் ஆட்சியை பிடிப்பாருன்றாங்க. 18% வச்சுக்கிட்டு கூட்டணி யாருப்பான்னு திரும்பி பார்த்தா யாருமே காணும். முஸ்தபா மட்டும் தொப்பி போட்டுன்னு உட்காந்துக்கிறாப்புல. யார்? ஒரே ஒரு ஆள் கூட. அவர் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன? யார் இருக்கிறா அவங்க கூட கூட்டணி? யாராவது வந்தாங்களா? காங்கிரஸ் பூச்சாண்டி வேலை காமிச்சுன்னுக்குது. இந்த வீட்டில் சோறு ஊட்டும் போது குழந்தைக்கு பண்ணுவாங்கல்ல, பாரு அங்கிள் பார்த்துக்கோ, செந்தில்குமார் எவ்வளோ பெருசாகிறார் பார், சோத்தை பிடிங்கி தின்றுவார், என்ன சொல்கிற அப்படின்னா குழந்தை பயந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி காமிக்கிறாங்க. தாவேகா கூட போயிடுவேன்னா அப்படின்னு. இந்த ஊரில் பஸ் ஏறுவோம்ல வெளியூர் போகிறதுக்கு, அப்படி போனால் அந்த 12% இன்னும் குறைய தானே செய்யும். இன்னும் கண்டமாகிடுவாங்க. இவங்களால வேறு நடக்க முடியாது. அங்கே போனாலும் முதுகில் தான் ஏற்றிக்கணும். அவன் முதுகில் ஏற்றிட்டு விசில் அடிச்சுட்டே ஓடி போவாங்க. என்ன நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்களும் ஒன்றும் இல்லை. இங்கே இருந்தாலாவது திமுக எல்லாத்தையும் பார்த்துக்கணும். காலையில் எழுப்பி சிங்காரிச்சி வேஷ்டி சட்டெலாம் கட்டி விட்டு பிரச்சாரத்தை கூட்டு போய் செலவு பண்ணி, மத்தியானம் வண்டியில் ஏற்றி பிரச்சாரத்தை கூட்டு போயிட்டு தலைவருங்க வந்து பிரச்சாரம் பண்ணி, நைட்டு இது பண்ணி, நடுவில் வர தொண்டர்களுக்கு துட்டு கொடுத்து சாப்பாடு போட்டு சண்டை போட்டு ஓட்டை வாங்கி கொடுத்து எம்எல்ஏ பதவியும் வாங்கி கொடுப்பாங்க. கடைசியில் இவர் என்ன சொல்லுவார், நான் காங்கிரஸ் எம்எல்ஏ அப்படின்னுப்பார். இவன் கீழே காண்டாக கத்தின்னு இருப்பான். தலைவருக்கு அறிவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த தொகுதியை அவங்களுக்கே கொடுத்துட்றாரு. என்னமோ அவனுங்க வேலை செய்கிற மாதிரி. நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணி அவர் எம்எல்ஏ நிறுத்துறோம். அடுத்த தடவை கொடுக்கவே கூடாது அப்படின்னுவோம். அந்த காண்டில் இருக்கிறாங்க டிஎம்கே. அப்போ இந்த நேரத்தில் போய் இப்படி சண்டை போட்டு நான் தான் பெரியாள்னு காமிச்சா எவ்வளோங்க வேணும்? 40 தொகுதி சரி கொடுத்து தொலை. 38 தொகுதியை ஏடிஎம்கே வெயிட் ஆகிற இடத்துல கொடுத்துருவாங்க. ஓ சண்டை போடு போ. அப்புறம் காலைல வந்து எழுப்பி கூப்பிட்டு போகிறது. ஐயா நீங்கள் எந்திங்க, நாங்கள் வர்றோம். அப்புறம் அந்த வண்டி கிண்டி வச்சு கூப்பிட்டு போவீங்க, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, நாங்கள் வேணால் கூட வரோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவீங்க? இவங்க என்ன சொன்னாங்க, அந்த கூட்டணி ஜெல்ல அவ்வளோன்னு அவங்க நல்லா அப்படி இறுகி போயின்னுக்குறாங்க. இங்கே அடிச்சுன்னுக்குறாங்க. சண்முகம் சொல்கிறாப்புல, செல்வ பிறந்தகை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, அடுத்து நாங்கிறேன், நீங்கள் முதல்ல முடிங்க அப்படின்றாரு. திரும்ப தனியாக கத்தி திட்டுனுக்கிறாரு, இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த நிலமையில் திமுக கூட்டணி இருக்குது. பெரிய கஷ்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு. இந்த மாதம் ஃபுல்லாகவே அவருக்கு நிம்மதி போயிடும். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்நியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது சொன்னாங்களா கூட்டணியை பற்றி சொல்லலை. அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே வார்த்தை தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ குடியரசு தினத்துக்கு கூட எங்களுக்கு வந்து டெல்லியிலேருந்து அழைப்பு வந்து, இதெல்லாம் யாருக்கு தேவை? யார் கூட போறீங்க அது சொல்லுங்க. அதான் எல்லாரும் இப்படி சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட தேர்தல் நிலைப்பாடு தான் என்ன, எந்த சைடு தான் போவாங்க அவங்க? அது மேலே இருக்கிற விஜயகாந்துக்கே தெரியாது. ஏன்ட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்நியார் முடிவை இந்த பாட்டு தான் பாடணும். பெண் மனசு ஆழம் என்ன அந்த மாதிரி. அவங்க வந்து
ஏற்கனவே சொல்லிட்டாங்க, யார் வெயிட்டாக கவனிக்கிறீங்களோ அங்கே தான் கூட்டணின்னு. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் எல்லோரும் நல்லவரே, எல்லா கட்சிகளும் கூட்டணி, எல்லாரும் எனக்கு தோழமை கட்சிகள் அப்படின்ட்டாங்க. நடுவில் ஒரு பிட்டை போட்டாங்க. யாருக்கு தெரியுமா அந்த பிட்டு? திமுகவுக்கு. குடியரசுக்கு கூப்பிட்டாங்க அங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நான் பேசினுக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு. கிட்டத்தட்ட பயணம் இருந்ததுனால என்னால் போக முடியல அப்படின்னாங்க. தேர்தல் பயணம். அதனால் கிட்டத்தட்ட டிஎம்கேட்ட இறுதி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே திரும்ப கட்டியை தீட்டுனுக்கிறாரு. 9 கொடுப்பியா, நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு. பங்கு நானும் வர்றேன் அப்படின்னு. அதனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அநேகமாக பிரேமலதா உள்ளே வந்தால் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறும். அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்து ஒத்துக்கலைன்னா அது ஒரு பிரச்சனை. ஒத்துக்காமல் 9 சீட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன, நாங்கள் என்ன தொக்கு 1/2% வச்சுருங்க, 9 சீட்டு 2% 3% வச்சுக்கிறோம், எங்களுக்கு என்ன 6 சீட்டான்னு சண்டைக்கு வருவாங்க. அதனால் தலைவருக்கு இவ்வளோ நாளாக கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை, நிம்மதி. காலைல சொன்னார்ல, காலைல எழுந்திக்கும் போது எது என்னென்னா இழுத்து வச்சுக்குதோ, இதோ ஒன்று இழுத்து வச்சுதே, கேமராவை பிடிக்கும் டம்மான்னு அடிச்சிட்டு அந்த மாதிரி இழுத்து வச்சுக்குதோ அப்படின்னாரு. இப்போ தோழமை கட்சிகளும் பிரச்சனை. இந்த தடவை தலைவரை நாங்கள்லாம் கம்முன்னு இருக்க மாட்டோம், கொடுக்குறது கொடு அப்படின்ற மாதிரி தான் நிற்பாங்க. இல்லாட்டி அவங்க கட்சி ஆஃபீஸ் போக முடியாது, அங்கே அவன் ரெடியாக இருப்பான் தொண்டன். அதனால் சிக்கல் தான். எப்படி கடந்து வரப்போகிறார் என்பதை பார்ப்போம். நன்றி சார். நன்றி.